வணக்கம். இந்த கன்றுக்குட்டி போட்டு 2 மாதத்துக்கு பக்கத்தில் ஆக போகுதுங்க. நல்லா தீனி தின்னு பழகிருச்சு பாருங்கள். தண்ணி தீனி ரெண்டுமே வச்சுருக்கேன். நல்லாவே தீனி தின்னு பழகிருச்சுங்க. இது இப்போ மேய்ச்சலுக்கு போகுதுங்க இந்த கன்றுக்குட்டி. ஏன்னா பச்சை மழை பெஞ்சு பச்சை விழுந்துருச்சுங்க. கொஞ்சம் கொண்டு போய் கட்டினோம்னா நல்லா மேய்ஞ்சு பழகிக்குங்க. இப்போ தான் அவுக்குறேன். அது பாலுக்கு அவுக்குறேன்னு தவாளம் போட்டுக்கிட்டு நிற்கிதுங்க பாருங்கள். பாலுக்கு தான் போகணுங்கிறன்னா மாட்டுக்கிட்ட தான் போகுது. காட்டுக்குள்ளே கட்டி பழக்கினா தான் சீக்கிரம் பழகுங்க. நல்லா தீனிலாம் கொடுக்கணுங்க. ஏன்னா அருகம்புல் இப்போ நிறையா முளைச்சிருக்குங்க மழை பெஞ்சதுனால. பாருங்கள் போகிறதுனால தவாளம் போட்டுக்கிட்டு ஓடுது. கயிறு ஏற்கனவே அடித்து வச்சுட்டு இதுக்கு கட்டி விட்டோம்னா அது வாட்டுக்கு ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மேய்ஞ்சிக்குங்க. எல்லா நேரத்தில் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வெயில் நேரத்தில் கட்டுறதை விட இலை நேரத்தில் கட்டணுங்க. நம்ம வீட்லேயும் தீனியும் போடுவோம், காட்டிலையும் ஒரு 2 நேரம் கட்டிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை விழுந்துருச்சுன்னா அரத்தீனி அவ்வளோவா திங்காதுங்க. வெறுங்காட்டில் போய் திங்காது. இப்போ மழை பெஞ்சதுனால பச்சை நல்லா விழுந்துருச்சுங்க. கட்டிட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா தீனி தின்னு பழகுங்க. இன்னும் 1 மாதத்தில் பால் குடி மறக்க வைக்கலாங்க. இப்போயே 2 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. காட்டில் மேய்ஞ்சாதான் பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு சீக்கிரம் பால் குடியை மறக்குங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனாவே கன்றுக்குட்டிகளை காட்டில் கொண்டு போய் கட்டி பழக்கிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு நல்லா தீனி தின்னு பழகுங்க. ஏன்னா அதில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. கன்றுக்குட்டியை பொதுவாகவே காட்டில் கட்டணுங்க. எந்த கன்றுக்குட்டியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் நிறைய இருக்குங்க. நம்ம வீட்டிலையே கட்டி போடுறத விட காட்டில் போய் மேய்ஞ்சாதான் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. அதனால் கிடேரி அது செனை பிடிக்கிற வரைக்குமே, செனை பிடிக்கிறதுங்கிறது இல்லைங்க, அது முதல் கன்று போடுற வரைக்குமே காட்டில் கட்டி பழக்கினா தான் நல்லதுங்க. பல தலைகளை சாப்பிடும். அருகம்புல் மெயினாக திங்குங்க. கன்றுக்குட்டி ஆரோக்கியமாக வருங்க. பக்கத்தில் 2 கடேரி காட்டில் தான் கட்டியிருக்குங்க. அதோடு சேர்ந்து இதுவும் பழகிக்குங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்குங்க. கன்றுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.